ஹாய் காய்ஸ், நான் ஜேகே பேசுறேன் காய்ஸ். முடிஞ்சா என்ன ஃபாலோ பண்ணுங்க காய்ஸ். இந்த திமுக தீர ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணுங்க காய்ஸ். டே தற்குறி பயலா தற்கு புறம்போக்கும் பன்னாடை பேத்து வந்துட்டு டிராமா பண்ணிருக்கு. அதான் சொல்லி தொலை அப்புறம் இந்த வீட்டுல கேளுங்க. முடிஞ்சா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எத்தனை பிரச்சனை குரல் கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது வகையில மாணவ போராட்டம், மீனவ போராட்டம், மகளிர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், அப்புறம் தூய்மை பணியாளர் போராட்டம், எத்தனை போராட்டம் போயிருக்கு. அதை தாண்டி ரைட் இந்த கொலை பண்ணானுங்க இல்லையா, 2 வயசு புள்ளைய ரேப் பண்ண தொடங்கி 70 வயசு வயதானவருக்கு ரேப் பண்றாங்க. அந்த பிரச்சனை ஒண்ணும் பேசல. நாங்க 2 பேரும் ரொம்ப புரூட்டலா வெட்டப்பட்டாங்க, அதை பத்தி பேசல. அதான் பெருமாள் பிரச்சனை, அதை பத்தி பேசல. ஏன்டா இப்ப 12 வயசு பிள்ளைக்கு தூத்துக்குள்ள பிரச்சனை, அதை பத்தி ஒரு வார்த்தையும் பேசல. ஆனா இப்ப இவன் வந்துட்டு விளம்பரம் பண்றான். அது ஏன் விளம்பரம் சொல்லட்டா, உங்களுக்கே தெரியும். அந்த 40 குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல சாப்பாடு பிரச்சனைல அட்மிட் பண்ணாங்களே, அதை வந்து மறைக்கிறதுக்கும் இந்த பிரச்சனை டைவர்ட் பண்றதுக்கும் பண்றான் இந்த தற்குறி உதயநிதி ஸ்கிரிப்ட் ரைட்டர். அப்புறம் வந்து கீழே அப்பங்கார தற்குறி பக்கத்துல அவனோட ஃப்ரெண்டு தான் கூட்டி வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ் பிள்ளைங்களை கூட்டி வந்தீங்க. ஹாய் காய்ஸ், கூட்டி வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. டே நான் கேக்குறேன், மக்களோட பிரச்சனையை சோல்வ் பண்ணத்தான் வச்சிருக்கு. இது வரைக்கும் நீ ஒரு பிரச்சனை பேசாம இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பிள்ளைங்க இது வரைக்கும் அந்த சாப்பாடு கேப்பறா, இவரு சாப்பாடு எப்படி கொடுக்குறாங்க, சாப்பாடு அந்த பிள்ளைங்க சொல்லி கொடுத்துறாங்க, நல்லா கொடுக்குறாங்க, நல்லா சாப்பிட்டு கொடுக்குறாங்க. துப்புது கார் துப்புது, வெளியே துப்புது, வெளியே பாத்துறாத செருப்ப கட்ட அடிப்பாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன். அதாவது இங்க எப்படி தெரியுமா சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்களை, நான் சும்மா சில பேர்கிட்ட கேட்பேன், என்ன மாதிரி அவங்க ஓட்டு போடுவாங்களா, மாத்திடுவாங்களா, சேஞ்ச் பண்ண கேட்கிறேன். இல்லப்பா அவங்க வந்துட்டு எவ்வளவு சொன்ன முட்டாள். தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள். அவங்க வந்துட்டு கடைசி டைம் வந்து ஓட்ட மாறி போட்டுருவாங்க, காசு பணத்தை வாங்கிட்டு மாறி போட்டுருவாங்க. இவங்க கஷ்டப்படுறதுக்குலாம் இவங்களுக்குலாம் தேவை அப்படின்றாங்க. அந்த 1% உங்களை வந்து மாத்திர முடியும், ஒரு மெசேஜை நம்ம கன்வே பண்ண முடியும். மற்ற நாட்டுல இருந்து கத்துறனே, ஒரு பிரச்சனைகள் எடுத்து சொல்றனே, உங்க தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனைய மற்ற நாட்டுல இருந்து நான் அட்ரஸ் பண்றேன். உங்க தமிழ்நாட்டுல இருக்கு, நீங்க வந்துட்டு அதை விட்டுட்டு போறீங்க. இதுதான் இவனுங்க, இதுதான் திமுக. இதுக்கு பிறகு நீங்க போட்டீங்க. இவங்க கதைக்கு சொல்லுங்களேன். இந்த தற்குறி ஸ்டால் நான் கேட்கிற, முடிஞ்சா கதடா நீ பதில் சொல்லி காட்டுற பண்ணாட, நீ பதில் சொல்லி காட்டுறா, நீ கதைச்சு காட்டுற. இது வரைக்கும் நடந்த பிரச்சனை பத்தி கழிச்சு காட்டுறா. நீ உன்னை தோல்ல என்ன தூக்கி வச்சு கொண்டாடுவேன். உன்னை தூக்கி வச்சு கொண்ட அப்ப நான் நினைச்சு சொல்றேன், உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவேன். மக்கள் நீ மதிச்சா, மக்கள் நீ மதிக்கலன்னா உன்னை பத்தி மிதிப்பேன். உன்னை பத்தி மிதிப்பேன், இப்படித்தான் மிதிப்பேன். முடிஞ்ச அந்த வீடியோ தற்குறி ஷேர் பண்ணுங்க, செஞ்சு விடுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணி விடுங்க. ஓகே, பாய் காய்ஸ். தற்குறி